ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 6:30க்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம். போர் அடிக்குன்னு சொல்லிட்டு திடீர் பிளான் பண்ணி கிளம்புனது. ஸோ போகிற வழியில் சென்ட் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால வாங்கிட்டு போனோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே க்ரீனிஷாக தான் இருக்கும். பட் இப்போ எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி இந்த ஏரியா ஃபுல்லாமே ரொம்ப க்ரீனிஷாக, ஸோ வேறு லெவலில் இருக்கும் கிளைமேட் எல்லாமே. நாங்கள் லேட்டாக தான் கிளம்புனோம். ஸோ நாங்கள் குற்றாலம் சேர்றதுக்கே மணி ஒரு 7:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் குற்றாலம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் சண்டே நைட்டுன்றதுனால கொஞ்சம் ஓரளவு கூட்டம் எல்லாம் வெளியில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே நாங்கள் நினச்சதை விட கூட்டம் ஓவராக தான் இருந்தது. ஸோ நாங்கள் டைரெக்டாக வந்தோடனே மெயின் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ வண்டி பார்க் பண்ணிவிட்டு குளிக்க போகலான்னு பார்த்தா நாங்கள் நினச்சி பார்த்ததை விட கூட்டம் ரொம்ப ஓவராகவே இருந்தது அந்த டைமில். சரி கிளம்பி போய் எப்படியாவது ஒரு தடவையாக குளிச்சுட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, லேடிஸ்க்கு அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. கூட்டமே இல்லைன்னா ஆளே இல்லை லேடிஸ் குளிக்கிறதுக்கு. பட் ஜென்ஸுக்கு ஓரளவுக்கு இருந்தது கூட்டம். ஸோ அதனால் நீங்கள் குளிக்க வர்றதா இருந்தால் மேக்ஸிமம் லேடிஸ் நைட் டைமில் குளிக்க போனீங்கன்னா கூட்டம் இருக்காது. ஸோ அது மாதிரி சாட்டர்டே சண்டேலாம் மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கூட்டம் அந்த 2 நாள் ஹெவி ஓவராக இருக்குது. நிறையா பேர் குளிக்காமலே போயிருந்துருக்காங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி. அது போக ஃபால்ஸ்லேயும் தண்ணி ஓவராக வந்ததுன்னா பாதியில் நிப்பாட்டிடுறாங்க குளிக்க விடாமல். ஸோ அதனால் நிறைய பேர் திரும்ப போயிருக்காங்க. ஸோ ஜென்ஸு கொஞ்சம் கூட்டம் ஓவராக தான் இருந்தது. பட் இருந்தாலும் குளிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன். திரும்ப அவன் போய் குளிக்க போயிட்டான். ஸோ ஏன்னா பேக்கெலாம் நாங்கள் கையில் தான் கேரி பண்ணிகிட்ருக்கணும். அதனால் ஒவ்வொருத்தராக போய் குளிச்சுட்டு வந்தோம். பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கடையில் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். சூடாக பஜ்ஜி அந்த டைமில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பஜ்ஜி நல்லா சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட போகலை. ஸோ அதனால் பக்கத்தில் அந்த கடையிலேயே சூடாக மேகி போட்டு கொடுத்தாங்க. ஸோ நல்லா மேகி வாங்கி சூடாக சாப்பிட்டுட்டு தென் மறுபடியும் குளிக்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போதே இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ மறுபடியும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்று வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் குளிச்சுட்டு வந்தோம். வெளியில் வரும்போது பார்த்தா என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் என்னென்னா கேரளாவில் போடுற அந்த பழபஜ்ஜி, பழம்பொரி. ஸோ அந்த முன்னாடி கடையில் இருந்தது. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு பிடிச்ச பலாப்பழ சிப்ஸையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. தென் நாங்கள் நேராக 5 ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ அங்கே கூட்டம் இல்லாமல் இருக்கும் பார்த்தா அங்கேயும் ஜென்ஸுக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அங்கே இருந்த அளவுக்கு. பட் ஆனால் என்ன, இங்கே ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி அடைஞ்சு எல்லாம் தள்ளி விட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் குளிக்கிறதுக்கே மனசு இல்லை. அதனால் ஸோ நான் குளிக்கலை, அவன் மட்டும்தான் போய் குளிச்சுட்டு வந்தான். இங்கே முடிச்சுட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.